அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மண்டலம் 3 உதவி ஆளுநர் ரோட்டரியன் கலியபெருமாள் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் சிவசங்கர் அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் வெற்றிச்செல்வன் அவர்களையும், பொருளாளர் ரோட்டரியன் பாலமுருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் சிவசங்கர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தலைவர் வாய்ஸே இல்ல தலைவர், டவர் இல்லாம இருக்கு. எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் ஒளியே, இன்று சிரிக்கிறோம். தலைவர் டவர் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெளியில வந்து பேசுங்க. சிவசங்கர் டவர் இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு. இப்ப ஓகே பேச சொல்லுங்க. ரோட்டரி பிரேயர் ஆரம்பிச்சு. ஓகே, ரோட்டரி பேரும் சொல்லட்டுமா? சொல்லுங்க திரும்பி சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிறைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்றரும் என்று வேண்டுகிறோம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டினை நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லாம் பலமும் பெற்று இனிதே வாழ்ந்திட நிறைய அருள் புரிவாய். நன்றி தலைவரா. ஓகே, நன்றி. ரோட்டரி வணக்கம் வாசித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலை சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து
வந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்ட சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொட்டேரியன் கலைபெருமாள் அவர்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் PHF வெற்றிச்செல்வன் அவர்களையும் பொருளாளர் பாலமுருகன் அவர்களையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வருக என்று வரவேற்கிறோம். இன்று பயிற்சி அளிக்கும் ஆசான் சிவம் ஐயா என்று வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நமது இந்த நிகழ்வை 993 நாட்கள் சிறப்புடன் நடத்தி வரும் நடைபெறு வருவதனை பிரெஞ்ச் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தலைவர் அவர்களுக்கு நன்றி. சிறப்பானதொரு வரவேற்புரை. அனைவருக்கும் ஒன்ற காலை வேளையிலே நல்லதொரு வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொடுத்த தலைவர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா பேக்ட்ராப் பர்ஸ் இருக்கு. பேக்ட்ராப் எடுத்துருங்க. ரைட். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்மத்தை வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்து ஆ எழுத்து, ஊ எழுத்து, இம் எழுத்தை நன்றாக உச்சரிக்கின்றோம்.
உம், உம், வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். கால் நல்லா ரைட்டு லெஃப்ட் நல்லா அசைச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். நல்லா விரல்களை நன்றாக சுருக்கிறோம். விரல்களை நன்றாக விரிக்கிறோம். அடுத்து நல்லா கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. கால் முட்டியை மடக்கி நிலத்தாடை டச் பண்ணுங்க. நேற்றி போட டச் பண்ணுங்க. 1 2 லெஃப்ட் லெக். 3 ரைட் லெக் டச் பண்ணுங்க. 4 லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. முதல் ஆசனம் தாடாசனம். கைகளை கோர்த்துக்கிறோம். நன்றாக மேல வைத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. அடுத்து கத்திரிக்கோள் ஆசனம். நம்முடைய ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. கத்திரிக்கோள் மாதிரி நம்ம காலை வந்து ரைட்ல இருந்து கொண்டு போய் லெஃப்ட்ல வச்சுக்கிறோம். கைகளை அப்படியே மேல உயர்த்துறோம். கைகளை கோர்த்து உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி நல்லா மேல உயர்த்துறோம். இப்போ ரைட் சைடு நல்லா திரும்புறோம். நம்முடைய ஒரு உடலை வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே முறுக்கிற மாதிரி நல்லா எவ்வளவு திரும்ப முடியுமோ அந்த அளவு திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை மேல கீழே இறக்கி
நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டு ஒட்டி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் நன்றாக வேலை செய்யும். நல்லா ரத்தோட்டத்தை உடம்பு ஃபுல்லா, முதுகுத்தண்டு ஃபுல்லா நல்லா ரத்தோட்டம் நல்லா பாயும். அப்ப நம்ம சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். தாடாசனம் செய்யறதுனால நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இழுக்கப்பட்டு நல்ல உடல் இலக்கப்படுத்தப்பட்டு முழுமையான ரத்தோட்டம் உடல் முழுவதும் கிடைக்கும். இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வரோம். எவ்வளவு ரைட் சைடு எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு, கால் பாதம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பக்கவாட்டுல தான் முட்டி இருக்கும். சுண்டு விரல்ல இருந்து கட்ட குதிக்கால் வரைக்கும் அந்த பக்கவாட்டுல டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா கால்களை அழுத்தமா வச்சுக்கணும் தரையில. கைகளை கோர்த்துக்குங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி நல்லா உயர்த்திக்கிற மேல எவ்வளவு லெஃப்ட்ல திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். அடுத்து பாதகஸ்தாசனம். முதல் நிலை. கைகளை மூச்சு இழுத்துட்டே மேல கொண்டு வாங்க. நேரா வந்துடுறோம். மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே, மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மீண்டும் நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வாங்க. கைகளை நல்லா கொண்டு வரோம். தரையை டச் பண்றோம். அப்படியே நம்முடைய கணுக்கால பிடிச்சுக்கிறோம். நம்முடைய உடலை வந்து நல்லா கீழே நோக்கி இழுக்கணும். இழுத்து மெதுவா தலையை க்ளோஸா கொண்டு டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து மூச்சை இழுத்து மெதுவா விடுங்க. மீண்டும் ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. மூச்சு இழுத்துட்டே மறுபடியும் பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே இருக்குங்க. ஓய்வு. நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. பாதகஸ்தாசனம் நம்முடைய வயிற்றுப்பகுதி ஜீரண உறுப்புகளுக்கு நன்றாக ஆற்றலை தரும். கால்கள் வலிமைப்படுத்தப்படுகிறது. கண்களுக்கு நல்ல பயிற்சி. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல உடல் வந்து நரம்பு மண்டலங்கள் இலக்கப்படுத்தப்பட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இது பேக் பெண்டிங் பண்றதுனால முதுகுக்கு வந்து நல்ல ஆற்றலை தரக்கூடியது. ஃபார்வர்ட் பெண்டிங் வருது. அதனால ஜீரண உறுப்புகளுக்கு நல்லா வலிமைப்படுத்தும். அடுத்து அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. நன்றாக மூச்சல் தொட்டே கை கொண்டு வரும் மேல லெஃப்ட் லெக் பிடிச்சு ரைட் லெக் மேல வச்சுக்கிறோம். பத்மாசனம். அப்படியே ரைட் லெக் பிடிச்சு பக்கத்துல கொண்டு வந்து வச்சு லெஃப்ட் லெக் மேல எடுத்து போட்டுக்கோங்க. பத்மாசனம். சின்முத்திரை.
நன்றாக மூச்சல் தொடுங்க. பத்மாசனம் போட முடியாதவங்க 1 லெக் மட்டும் போட்டுக்கலாம். ரைட் லெக் மட்டும் மேல எடுத்து போட்டுக்கோங்க. அப்படியே பின்னாடி கை கட்டிக்கோங்க. யோக முத்ரா எடுத்து மூச்சு இழுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு மூச்சு இழுத்துட்டே வந்துட்டு நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. உத்தித பத்மாசனம். ஷோல்டர் நேர கை கீழே வச்சு ஒரு அடி மேல தூக்குறோம். காலை எவ்வளவு உங்களால தூக்க முடியுமோ தரையில முட்டாம மேல தூக்குறது நல்ல பலனை தரும். அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. மெதுவா ரைட் லெக் கீழே இறக்கிறோம். லெஃப்ட் லெக்கையும் கீழே இறக்கிருங்க. காலை நேரா நீட்டிக்கிறோம். கால் நல்லா அசைச்சுக்கோங்க. கால் முட்டியை லைட்டா மேலே ஏத்தி கீழே இறக்குறோம். இந்த பத்மாசனம் வந்து நம்முடைய மூட்டுகளுக்கு நல்லா வலிமைப்படுத்தும். முழங்கால் மூட்டுக்கு நல்ல பசைத்தன்மை சுரக்க வைக்கிறதுக்கு இந்த பயிற்சி செய்யலாம். ஒரு பத்மாசனத்துல அமர்ந்து நாம தியானம் தவம் செய்யறதுக்கு சிறப்பா இருக்கும். பத்மாசனம் வந்து நம்ம ரைட் லெக் போட்டா லெஃப்ட் லெக் ஒரு வாட்டி மேல போட்டு செய்ய வேணும். இப்ப வந்து நம்ம ரைட் லெக் ஃபர்ஸ்ட் கீழே வச்சுட்டு இப்ப லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கிறோம். இந்த குதிக்கால் வந்து நல்லா வயிற்று பகுதியை ஒட்டி வச்சோம்னா தான் நம்ம இந்த பத்மாசனத்தை நல்லா செய்ய முடியும். லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கிறோம். கால் முட்டி 2 தரையில் டச் ஆகிருக்கிற மாதிரி நல்லா கீழே அழுத்தி வச்சிருக்கணும். நன்றாக சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சல் தொடுங்க. பின்னாடி கை கட்டிங்க. யோக முத்ரா. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால்கள் நேரா நீட்டிக்கலாம். காலை நல்லா இலக்கப்படுத்திக்கோங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. லெஃப்ட் லெக் நல்லா இப்படி ஒட்டி வச்சு ரைட் லெக்கையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. சுகாசனம். சின்முத்திரை. நல்லா நீண்ட மூச்சல் தொடங்க. ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விடுறோம்.
நம்முடைய நாக்கை வந்து நல்லா மடிச்சு நல்லா மூச்சை இழுத்து உமிழ்நீரை வந்து நாக்குக்குள்ள நிறுத்தி வாய் வழியா நன்றாக மூச்செடுத்து மூக்கு வழியா விடுங்க. சீத்தலை பயிற்சி, குளிர்ச்சி பிராணாயாம பயிற்சி. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நல்லா உமிழ்நீர் வர வச்சுக்கோங்க. மேல அன்னத்தில் டச் பண்ணீங்கன்னா உமிழ்நீர் சுரக்கும். அப்படியே நடுநாக்கில் வச்சுக்கிறோம். அப்படியே மூச்செழுத்து மெதுவாக மூக்கு வழியா விடுறோம். சிறப்பு, நல்லா செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய வேர்வை வந்து அப்படியே லைட்டா வேர்த்துட்டு இருந்ததுனாலும் அதெல்லாம் சரியாகி உடம்பு வந்து குளிர்ச்சியாகிறது நீங்க நல்லா உணர முடியும். பயிற்சி செஞ்ச ஒரு 5 நிமிடம் செஞ்சா உச்சியே வந்து நல்லா குளிர்ச்சி ஆயிடும். தலை உச்சி வந்து நல்லா குளிர்ச்சியாகும். இந்த பயிற்சியை நன்றாக செய்யுங்க. கடைசியா நம்ம திருமண பஸ்திரியா ஒரு 10 கவுண்டிங் செஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்செழுத்து மெதுவாக எடுக்க. ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவா விடுங்க. 10 எண்ணிக்கை செய்யறோம்னு சொன்னோம். 15 செஞ்சோம் இல்லைங்களா? நம்ம உடம்புக்கே வந்து 10லைன்னு தோணுது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கிறோம். எப்பவுமே நம்மளை உணர்ந்துகிட்டே அந்த பயிற்சி செய்யறது தான் சிறப்பா இருக்கும். நம்ம இது செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்போம், என்னென்ன செய்யலான்ட்டு. நம்ம உடம்புக்கு செய்ய செய்ய வந்து தோணும். அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுத்துக்கணும், இயல்பா இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம். நன்றாக மூச்செழுத்து மெதுவா விடுங்க. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சோம். ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு சாந்தி ஆசனம் ஒரு 5 நிமிடம் செய்வது கட்டாயமா நம்ம செய்யணும். அதுதான் சிறப்பு. நம்ம ஆசனங்கள் மூச்சு பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 999வது நாள். இது மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க மனம்னு சொல்லலாம். இதை நடத்துறவங்களும் சரி, இதுக்கு அட்டன் பண்ணி செய்யறவங்களும் சரி, இவர்கள் இதை நடத்துறவங்களும் இதுல அட்டன் பண்றவங்களும் இதுக்கு ஆசிரியர் இருக்கிறவங்களும் எல்லாருமே உலகத்திலேயே தலை சிறந்த மனிதர்களாக ஒரு அவார்டே கொடுக்கலாம். அந்த வகை இப்படி ஒரு பணி தினந்தோறும் செய்யறோம் அப்படின்னா மிக சிறப்பு. இது வந்து இறை ஆற்றல் நமக்கு துணை இருக்கு. இதுக்கு ரோட்டரி சங்கங்கள் நமக்கு மிக அர்ப்பணிப்புடன் இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதை வழிநடத்தக்கூடிய குணபாலன் ஐயா, பாஸ்கர் ஐயா மற்றும்
அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு அழைப்புதலாவே எல்லாமே வீடியோ போடுங்க குரூப்ல. எல்லாத்தையும் நம்ம வர வைக்கணும். எண்ணிக்கையை வந்து நம்ம அதிகப்படுத்துவோம். அது மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் நம்ம 1000வது நாள்ல பங்கேற்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். எதையுமே வந்து அவ்வளவு நாள் செய்யறதுனால அந்த 1000வது நாள் நம்ம வந்து அட்டன் பண்ணும்போது நமக்கு உடலாலும் சரி மனதாலும் சரி முழுமையான ஆரோக்கியத்தை அந்த அன்னைக்கு நம்ம உணர முடியும். ஒரு ஆற்றல் நமக்கு சிறந்த ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும். அனைவரும் 1000வது நாளுக்கு அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து எல்லாரையும் வரவேற்போம், அட்டன் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றிங்க. சிறப்பு, நன்றி. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஆசன பயிற்சிகள் ஐயா சொன்னது இன்னைக்கு வந்து எண்ணி பார்க்கையில வந்து நம்பர் தான் பெருசா இருக்கு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அதாவது வாழ்க்கை சக்கரம்ங்கிறது காலை சக்கரத்தை சார்ந்தது. காலை சக்கரம் கரெக்டா இருந்தா வாழ்க்கை சக்கரம் சிறப்பா ஓடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் காலை சக்கரம் அப்படிங்கிற காலச்சக்கரம் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. அந்த வேளையிலே இன்னைக்கு வந்து ஐயா வந்து சிறப்பா நமக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பயிற்சிகள் என்பது வந்து நம்ம எடுத்துக்கொள்ற முறையை பொறுத்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்வில் அற்புதமா ஐயா வந்து பயிற்சிகள் கொடுத்து நமக்கு ஒரு அருமையான ஒரு வரவேற்புரை கொடுத்திருக்காங்க. 999 நாட்கள் நம்ம வந்து சிறப்பா இந்த வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அதை விட நாளைக்கு சந்திக்க போற அந்த 1000வது நாள் தான் நம்ம வாழ்க்கையின் முதல் நாள்னு சொல்லலாம். வெற்றிக்கு ஒரு முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம். வெற்றியை வித்திட்ட ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். அதுக்கு வந்து எல்லாருமே நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா இதுக்கு முதற் காரணம் எல்லாரும். இதுல கலந்துகிட்டவங்க எல்லாருக்குமே இதுக்கு வந்து முக்கிய பங்கு உண்டு. எனவே இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே சிறப்பா உங்களுடைய நாளைய வருகைகள் வந்து ஆவலுடன் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஒருத்தவங்களையும் நம்ம வந்து அதாவது குழுவுல எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு யாருமே இல்லாம மற்றவர்களை நாம் வந்து அழைப்பிதழ் கொடுத்து கண்டிப்பாக வரவேற்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தவர்களுக்கும் இது வந்து உங்கள் வீட்டு திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. எனவே ஐயா சொன்னது போல் எல்லாருமே வந்து சிறப்பா அவங்கவங்கள வரவேற்று எல்லாரையுமே நாளைக்கு வந்து எத்தனை பேர் வேணாலும் கலந்துக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஐடி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். குழுவுல வந்து எத்தனை பேர் வந்தாலும் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பும் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். அதனால வந்து எல்லாருமே கலந்துக்கணும். ஐயாவோட அந்த அன்பான வரவேற்பை ஏற்று நாளைய நிகழ்வு 1000 நாட்கள் தாண்டிய நிகழ்வை வந்து 1000 நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக மாற்றக்கூடிய சக்தி நம்மள்ட்ட இருக்கு. அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம புத்திய தீட்டுறோமோ அந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் நம்மள்ட்ட இருக்கு. ஆகவே அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு சிறப்பானது ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நம்ம சாந்தி தவம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்று வந்து நமக்கு சாந்தி தவத்தை அற்புதமாக ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் பழனிவேல் ஐயா அவர்கள். பழனிவேல் ஐயா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு சாந்தி தவம் கொடுக்க போறாங்க. சிறப்பானது ஒரு நிகழ்வு. அதாவது இந்த பயிற்சி செஞ்சுட்டு அந்த தவம் செஞ்சுட்டு நம்ம அந்த அனுபவ உரைகள் சிறப்பு நிகழ்வு ஒவ்வொரு நாளும் கேட்கக்குள்ள எல்லாருக்குமே மன நிறைவான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டுட்டு இருக்கு. அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஐயா கொடுத்த பயிற்சிகளோட சேர்ந்து அடுத்தது எல்லாருமே அந்த சாந்தி தவத்துக்கு உண்டான நிகழ்வை நம்ம ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய சாந்தி தவத்தினை நமக்கு சிறப்பாக அளிக்க பழனிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா ஒரு நிமிஷம். ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாந்தி தவம் ஏற்றப் போகிறோம். அனைவரும் தியான நிலையில் அமர்ந்து கொள்ளவும். தலை முதுகெலும்பு நேராக வைத்து கைகளை கோர்த்து கட்டை விரல் உள்ரேகை தொட்டு இருக்கும்படி
வைத்து அமர்ந்து கொள்வோம். இட தூய்மை. நாம் அமர்ந்திருக்கும் இடம் முழுவதும் தெய்வீக ஆற்றல் நிரம்பியுள்ளதாக, தூய்மையே நிரம்பியுள்ளதாக அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்கிறது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்கிறது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்கிறது. அருட்பேராற்றல் இரவிலும் பகலிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதுமாக அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம், மற்றும் யோகிகள் சித்தர்கள் ஞான பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தவம், சாந்தி தவம். ஆகினையில் தொடங்கும். ஆகினை சக்கரத்தில் குண்டலினி சக்தி ஆகினை சக்கரத்தில் நன்றாக இயங்குகிறது. அதை நாம் முற்று கவனிக்கிறோம். ஆகினை சக்கரத்தை நன்றாக கவனிக்க கண்களை மெதுவாக திறந்து மெதுவாக மூடிக்கொள்வோம். உருவ மத்தியில் ஆகினை சக்கரம் நன்றாக இயங்குவதை உணர்கிறோம். மேலும் நன்றாக உணர்கிறோம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சூட்சமமாக நம் பின்னே இடது கைப்புறமாக நின்று நம் ஆகினை சக்கரத்தை தனது கரங்களால் ஆட்காட்டி விரல்களால் தொட்டு மேலும் இயக்கத்தை பெரிதாக்குகிறார். சக்தி பெருகுவதை நாம் நன்றாக உணர்கிறோம். வேதாத்திரி மகரிஷி தன் ஆள்காட்டி விரல்களால் ஆக்னி சக்கரத்தில் தொட்டு அப்படியே இழுத்து பின்னந்தலையில் கொண்டு வந்து முதுகெலும்பு வழியாக மூலாதார சக்கரத்தை கொண்டு வருகிறார். குண்டலினி சக்தியை மூலாதார சக்கரத்தில் கொண்டு சேர்க்கிறார். இது போன்று 3 முறை செய்வதாக உணர்வோம். நெற்றி பொட்டிலிருந்து பின்னந்தலை முதுகெலும்பு வழியாக மூலாதார சக்கரத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். குண்டலினி சக்தி மூலாதார சக்தி நன்கு இயக்கப்படுகிறது. அதை நாம் நன்றாக உணர்கிறோம். மேலும் நன்றாக உணர அஸ்வினி முத்திரை 5 முறை செய்து கொள்வோம். அஸ்வினி முத்திரை என்பது ஆசனவாயை மெதுவாக சுருக்கி விரிப்பதாகும். மெதுவாக சுருக்கி குவியும் இடத்தில் மூலாதார சக்கரம் இருக்கிறது. அந்த மூலாதார சக்கரத்தை நன்கு சக்தி இயங்குகிறது என்பதை நாம் உணர்கிறோம். மேலும் கூர்ந்து கவனித்து மூலாதார சக்கரத்தை இயக்கத்தை கவனிக்கிறோம். மூலாதார சக்கரத்தில் ஒரு துடிப்பு உணர்வை நாம் உணர்கிறோம்.
மூலாதார சக்கரத்தின் இயக்கத்தை நன்கு நாம் உணர்கிறோம். நன்கு கூர்ந்து கவனித்து உணர்கிறோம். நம்மை சுற்றி அமைதியே நிலவுகிறது. மூலாதார சக்கரத்திலிருந்து மூச்சு நன்றாக இழுத்து மெதுவாக விடும். 3 முறை மூச்சு இழுத்து மெதுவாக விடும். சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை உயர்த்தி நன்றாக மூச்சு இழுத்து மெதுவாக விடுவோம். வணக்க முத்திரை வச்சு வாழ்த்து பேராற்றல் கருணையினால் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். தன் மனைவி வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன். மக்கட்கு செல்வங்களை வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன். உற்றார் உறவினர்களை வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன். நண்பர்களை வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன். உடன் பணிபுரியும் மேலாளர்கள் தொழிலாளர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன். தெரிந்தும் தெரியாமல் நம்மை எதிரியாக நினைக்கும் இன்னல்கள் கொடுக்கும் அனைவரையும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறோம், வாழ்க வளமுடன். அளவாக மழை பெய்து ஏரி குளம் குட்டை ஆறு அனைத்தும் நிரம்பி வழிய வேணும் வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம். அவற்றினை நிறைவு செய்து கைகளை லேசாக உரத்தி கண்களை ஒற்றி முகத்திலே உடலிலே வருடிக் கொள்வோம். நன்றி ஐயா. இந்த ஒரு நல்ல நாளில் 999வது நாளில் இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டிக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பானது ஒரு நிகழ்வு. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக அந்த சாந்தி தவத்தினை ஏற்படுத்தி அனைவருக்கும் அந்த தவத்தினுடைய ஆற்றலையும் பெருக்கி சிறப்பான ஒரு நிகழ்வாக கொடுத்த இன்றைய ஆசான் பழனிவேல் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து அக்குப்பஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக எடுத்து வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்று சிறப்பானதொரு வகுப்பை நமக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் அக்குப்பஞ்சரின் வகுப்புகளை சிறப்பாக அளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபஞ்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வகுப்புகள்ல கீதாமணி அம்மா அவர்கள் மிக தெளிவா நமக்கு வகுப்புகள் கொடுத்திருந்தாங்க. இன்றைய வகுப்புல நம்ம 3 வகையான ஆற்றல்கள் பற்றி பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே நம்முடைய வேலைகளை செய்து கொள்கிறோம். காலை எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலிருந்து இரவு தூங்கும் வரையில்
ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது எந்த வேலையுமே இல்லாம அமர்ந்திருந்தாலும் கூட அதுவும் ஒரு விதமான அதற்கும் ஒரு விதமான ஆற்றல் தேவைப்படும். அப்போ நம்முடைய உடல் இயங்க வேண்டும் என்றாலே உடலுக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எப்படி நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறது என்பது சம்பந்தமா நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். அக்குபங்சரின் அடிப்படையில 3 வகையான ஆற்றல்கள் உடலில் இருக்கின்றன. அக்குபங்சரை பொறுத்த வரைக்கும் 3 வகையான ஆற்றல் உடலில் இருக்கிறது. அதுல முதல் வகை ஆற்றல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் வகையான ஆற்றல் வந்து மரபணு சார்ந்த ஆற்றல். முதல் வகையான ஆற்றல் மரபணு சார்ந்த ஆற்றல். மரபணு சார்ந்த ஆற்றல் அப்படின்னா இது வந்து நம்முடைய பிறப்புல இருந்தே நமக்கு வரக்கூடியது. நம்முடைய அப்பா அம்மா தாய் தந்தை தன்னுடைய பரம்பரை மூலமா கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து மரபணு சார்ந்த ஆற்றல். நம்முடைய பிறப்பிலிருந்தே வரக்கூடிய ஆற்றலுக்கு மரபணு சார்ந்த ஆற்றல் அப்படின்னு பேரு. இதனை ஆங்கிலத்துல இன்னேட் இம்யூனிட்டி என்று அழைப்பார்கள். அதாவது இன்னேட் இம்யூனிட்டி என்று அழைப்பார்கள். இந்த மரபணு சார்ந்த ஆற்றல் நம்முடைய உடல்ல எங்கு தேங்கும், எங்கு சேமிக்கப்படும் அப்படின்னா சிறுநீரகத்தில் சேமித்து வைக்கப்படும். மரபணு சார்ந்த ஆற்றல் சிறுநீரகத்தில் சேமித்து வைக்கப்படும். முதல் வகையான ஆற்றல் மரபணு சார்ந்த ஆற்றல். இது சிறுநீரகத்தில் தேக்கி வைக்கப்படுகிறது. நம்முடைய உடல்ல மரபணு சார்ந்த நோய் ஏதாவது ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னா இந்த சிறுநீரகத்துக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும் போது அதனை நம்மால் குணப்படுத்த முடியும். இரண்டாவது வகையான ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காற்று மூலயமாக பெறக்கூடிய ஆற்றல். காற்று வழியாக பெறக்கூடிய ஆற்றல். இது எங்க சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னா நுரையீரல். மூன்றாவது வகையான ஆற்றல் என்ன அப்படின்னா உணவு மற்றும் குடிநீர் ஆகியவற்றால் கிடைக்கக்கூடிய ஆற்றல். இது எங்கு சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னா மண்ணீரலில் சேமித்து வைக்கப்படுகிறது. ஆக மொத்தமா 3 வகையான ஆற்றல்கள் இருக்கிறது. முதல் வகையான ஆற்றல் வந்து மரபணு சார்ந்த ஆற்றல் சிறுநீரகத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. இரண்டாவது வகையான ஆற்றல் காற்றின் மூலயமாக பெறக்கூடிய ஆற்றல். இது நுரையீரலில் சேமித்து வைக்கப்படுகிறது. மூன்றாவது வகையான ஆற்றல் உணவு மற்றும் குடிநீர் ஆகியவற்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல். இது மண்ணீரல் என்ற உறுப்பில் சேமித்து வைக்கப்படுகிறது. இதன் மூலயமா நம்ம மூலகங்களை புரிந்து கொள்ளலாம். ஒருவர் பிறப்பிலிருந்தே ஒருவருக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா பிறப்பிலிருந்தே கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நீர் மூலகத்தால் கிடைக்கிறது. காற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தெரிந்தது காற்று மூலகம் சார்ந்தது. உணவு மற்றும் குடிநீரால் கிடைக்கக்கூடிய ஆற்றலை கவனித்துக் கொள்வது நில மூலகம். அப்போ நீர், காற்று, நிலம் ஆகிய 3ம் நம்முடைய உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க உதவுகிறது. நீர், காற்று, நிலம் ஆகிய 3 மூலகங்களும் ஆற்றலை சேமித்து வைக்க உதவுகிறது. அப்ப மீதம் இருக்கக்கூடிய 2 பஞ்சபூதங்கள் என்ன செய்யுது? நெருப்பு மூலகமும் மர மூலகமும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஆற்றலை சரிவர பயன்படுத்த உதவக்கூடியது நெருப்பு மூலகம். சேமித்து வைக்கப்படக்கூடிய ஆற்றலை சரிவர பயன்படுத்த உதவக்கூடியது நெருப்பு மூலகம். அதனை முறைப்படுத்த, அதாவது அதுல ஏதாவது கழிவுகள் இருக்கு, நாம் உண்ணக்கூடிய, அதாவது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் கழிவுகள் இருக்கிறது, உண்ணக்கூடிய உணவில் கழிவுகள் இருக்கிறது அப்படின்னா அந்த கழிவுகளையும் சத்து பொருட்களையும் பிரித்தெடுக்கக்கூடிய வேலையை மரம் மூலகம் செய்கிறது. சேமித்து வைக்கக்கூடிய வேலையை நீர், காற்று, நிலம் ஆகிய 3 பஞ்சபூதங்கள் செய்கின்றது. எல்லா பஞ்சபூதமும் உடலுக்கு ஆற்றல் வழங்குது. இது ஒரு கருத்து. இதுல குறிப்பா இன்னும் ஆழமா போகும்போது இந்த பாடத்தை நம்ம பார்க்க முடியும். இதுல மரபணு ஆற்றல் பார்த்தோம் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கோம் பிறப்பிலிருந்தே கிடைக்கும் ஆற்றல். மரபணு ஆற்றல் வந்து பிறப்பிலிருந்தே கிடைக்கக்கூடிய ஆற்றல். காற்று மூலயமா நம்ம பெறக்கூடிய ஆற்றலும் உணவு குடிநீர் ஆகியவற்றால் கிடைக்கக்கூடிய ஆற்றலும் நம்முடைய வாழ்வியல் பழக்கங்களின் மூலமாக நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல். இந்த 3 வகையான ஆற்றலும் சேர்ந்து நம்முடைய உடல்ல எந்த மாதிரியான
வேலைகளை செய்யும், எது மாதிரியான செயல்பாடுகளை செய்ய உதவுகிறது அப்படின்னா இந்த 3 வகை ஆற்றல், மரபணு ஆற்றல், காற்று ஆற்றல், உணவு மற்றும் குடிநீர் ஆற்றல் ஆகிய 3 வகையான ஆற்றல்களும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்முடைய உடல்ல இன்னும் 2 வகையான ஆற்றல் உருவெடுக்கிறது. இன்னும் 2 வகையான ஆற்றல் உருவெடுக்கிறது. ஒன்று வந்து நம்முடைய உடல் பராமரிப்பு ஆற்றல். உடல் பராமரிப்பு ஆற்றல். அதாவது மரபணு ஆற்றல், காற்று ஆற்றல், உணவு மற்றும் குடிநீரால் கிடைக்கக்கூடிய ஆற்றல். இந்த 3மே அத்தியாவசியம். இந்த 3ம் சரியான அளவில் இருந்தால் இன்னும் 2 வகையான ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. அதுல முதல் வகை ஆற்றலுக்கு பெயர் வந்து ஊட்டச்சத்து தரக்கூடிய ஆற்றல். அதாவது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு திசுவும், ஒவ்வொரு எலும்பும், ஒவ்வொரு தசையும், ஒவ்வொரு இரத்த அணுக்களும் வளர்வதற்கு, ஒவ்வொரு உறுப்பும் வளர்வதற்கு உதவக்கூடியது ஊட்டச்சத்து தரக்கூடிய ஆற்றல். மரபணு ஆற்றல், காற்று ஆற்றல், உணவு மற்றும் குடிநீர் ஆகிய ஆற்றல் ஆரோக்கியமா இருந்தா, சமநிலையில் இருந்தா இன்னும் 2 ஆற்றல் தோன்றுகிறது என்று சொன்னோம். அதுல முதல் ஆற்றல் ஊட்டச்சத்து தரக்கூடிய ஆற்றல். 2வது வகையான ஆற்றலுக்கு பெயர் என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்று அதற்கு பெயர். நம்முடைய உடல்ல வரக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற உதவக்கூடிய ஆற்றல். அதாவது கழிவுகளை அகற்றுவதற்கு ஒரு ஆற்றல் வேணும். அதாவது நம்முடைய வீட்டில் வந்து அழுக்கு இருக்கு, குப்பைகள் தேங்கி போச்சு அப்படின்னா அந்த குப்பைகளை கூட்டி பெருக்கி வெளியேற்றணும். அப்போ அதனை செய்ய ஒரு ஆற்றல் வேண்டும். உதாரணமா அம்மாக்கள் வந்து முக்கியமான நாள்ல வீடு கழுவக்கூடிய பழக்கம் இருக்கும். அன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய உடல் சோர்வு வரும். ஏன்னா அதிகப்படியான வேலை வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியேற்ற நமக்கு தேவைப்படுகிறது. அதேதான் உடலுக்கும் பொருந்தது. நம்முடைய உடல் கழிவுகளை வெளியேற்ற இன்னொரு வகையான ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்போ மொத்தம் முதல்ல 3 வகையான அடிப்படை ஆற்றல்கள் இருக்கிறது. மரபணு ஆற்றல், காற்று ஆற்றல், உணவு மற்றும் குடிநீர் ஆற்றல். இந்த 3 ஆற்றல்களும் சரியாக இருந்தால் ஊட்டச்சத்து ஆற்றல் என்ற ஒன்று கிடைக்கிறது. அதே சமயம் கழிவு நீக்க ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. இந்த 2 ஆற்றல்களும் முறையாக வேலை செய்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து அக்குபங்சர் சார்ந்த ஒரு மூல நூலான ஹுவாங் டி நெய்ஜின் என்கிற ஒரு நூல் வந்து பதிவு செய்யுது. இப்போ மரபணு ஆற்றல்னு சொல்றோம். ஒரு நபருக்கு பிறப்பிலிருந்தே ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. ஒருவேளை சொல்றாங்க ஒரு நபருக்கு மரபணு சார்ந்த ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அவருக்கு அது எப்படி சரியாகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும். முதலில் மரபணு சார்ந்த ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா அதற்கு நம்ம நீர் மூலகத்துக்கு சிகிச்சை கொடுக்கணும். ஏன் மரபணு சார்ந்த நோய் வருது அப்படின்னா அப்பாவுக்கு இருந்தது அப்படின்னா அப்படியே குழந்தைக்கு வர வாய்ப்பே கிடையாது. இது எப்படி மரபணு சார்ந்த நோய் ஏற்படுகிறது அப்படின்னா அப்பாவுக்கு இருக்குது, குழந்தைக்கும் அந்த மரபணு சார்ந்த ஆற்றல் கிடைக்கிறது. ஆனாலும் கூட குழந்தையினுடைய வாழ்வியலில் முறைகேடு, தவறு ஏற்படும் போதுதான் மரபணு சார்ந்த நோய் ஏற்படுகிறது. அதனால மரபணு சார்ந்த நோய் கண்டிப்பா பெற்றோருக்கு இருந்தா அது குழந்தைக்கு வருமா அப்படிங்கிறது கிடையாது. குழந்தையினுடைய வாழ்வியல் சரியாக இருந்தால் மரபணு சார்ந்த நோய் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆக இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். இதுல யாருக்காவது எதனா சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது ஐயா வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் வகுப்புல வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்றைய நிலைகள்ல வந்து நமக்கு சிறப்பா ஒரு இன்னைக்கு 3 வகையான மரபணுக்கள் பற்றி ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எப்படி காற்று, நீர், நிலம் எந்த அளவுக்கு நம்ம வந்து சக்தியை சேமித்து வைக்குது, அதனுடைய மற்ற பஞ்சபூதத்தோட விளக்கங்கள் என்ன என்பதை பற்றியும் சிறப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அற்புதமான நிகழ்வு. அதாவது நம்ம அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த அக்குபஞ்சர் வகுப்புகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடலை நாமே ஆராய்ச்சி, நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு எல்லா செய்திகளையும் நம்ம வந்து அதுல தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து நமக்கு நாமே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய
ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு அது. அதுல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஐயா வந்து நம்ம வகுப்பெடுத்துட்டு இருந்தாலும், அத 3 வகையான மரபணுக்களோட உடல்ல எப்படி சக்தியை நம்ம சேமித்து வைக்கக்கூடிய சக்தியை சேமித்து வைக்க முடியும் என்பதை பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்து நமக்கு இன்னைக்கு விளக்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமான இந்த வகுப்பை எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. மற்றும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதை பற்றியான ஒரு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ ஆ கேள்வி இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியான ஒரு ஒரு சிறிய ஒரு செய்திய நான் அதுல தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய நிகழ்வுல. காலை சக்கரம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய நிகழ்வு வந்து 999வது நாள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு இன்றுடன் 999 நாட்களை சிறப்பாக நடைபெற்று ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பல்வேறு செய்திகள், பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு அம் தொகுப்புகள் கூடிய அற்புதமான நிகழ்வாக இத வந்து நம்ம காலச்சக்கரத்த மாத்திட்டு இருக்கோம். அதைவிட இதுல வந்து பாத்தீங்கன்னா, நேரடி வகுப்புகள், பல்வேறு அ ஆசான்கள் வந்து நமக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய அனைத்து விதமான செய்திகளையும், நெறைய நபர்கள் கற்றுக்கொண்டு ஆசான்களாக ஆகக்கூடிய பல்வேறு நிலைகளையும் நம்ம இந்த காலச்சக்கரத்துல ஏற்படுத்தியிருக்கோம். இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்த இந்த காலச்சக்கரம் வந்து இன்னைக்கு வந்து 999 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. நாளை வந்து 1000வது நாளை எட்ட இருக்கிறது. இந்த 1000வது நாள் என்பது காலச்சக்கரத்தில் கலந்து கொள்வரின் அனைவருக்கும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுல வந்து நாளைக்கு நிகழ்வு வந்து காலை 5 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. 5 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 7:30 மணி வரைக்கும் நம்ம இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதோட விஷயத்த நான் இப்ப சொல்லிடுறேன். 5 மணியிலேருந்து 5:45 மணி வரை வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலச்சக்கரத்துல நமக்கு வகுப்பெடுத்த ஆசான்கள் இந்த நிகழ்வுல வந்து நமக்கு வகுப்பெடுத்த ஆசான்கள், இதுல கற்றுக்கொண்ட நம்ம பயிற்சியாளர்கள் எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து அந்த 5லேருந்து 5:45க்கு வந்து நம்மளுடைய கருத்துக்கள பரிமாறிக்கலாம். அவங்க நமக்கு வாழ்த்து சொல்றது, நம்ம வந்து அவங்களோட இதுல பயன்பெற்றவர்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இதுல வந்து சிறப்ப தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். 5:45லேருந்து 6:30 மணி வரை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கர் அவர்கள் வந்து நிகழ்ச்சிய வந்து அவங்க சிறப்பித்து குடுக்குறாங்க. அதைவிட தொடர்ந்து இந்த நிகழ்வுல ரோட்டரியில இருக்கிற முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், வருங்கால மாவட்ட ஆளுநர்கள் எல்லாருமே வந்து நமக்கு வந்து இந்த 1000வது நாள் சிறப்ப பற்றி பேச இருக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து எல்லாருமே வந்து இருந்து அவங்க வர்றத வந்து வரவேற்று நம்ம எல்லாருமே சிறப்பிக்கணும். அந்த 6:30 மணிக்கு மேல காலை 6:30 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து நமக்கு இந்த 1000வது நாளில் ஒரு பெரிய ஒரு சிறப்புரை ஆற்ற இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 1000வது நாள் வந்து ஒரு 3 செஷனா நம்ம வந்து சிறப்பா நாளைக்கு வந்து நடத்த இருக்கிறோம். இது எல்லாருமே இருந்து இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 50, 55 நபர்கள் வந்திருக்கீங்க. நாளைக்கு வந்து இதை விட மும்மடங்கு எப்படி நம்ம 3 செஷனா இத வந்து சிறப்பா நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ, அதே மாரி மும்மடங்கு பெருகி நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த செஷன்ல வந்து கலந்துகிட்டு சிறப்பிக்கணும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து இது நம்மளுடைய நிகழ்வு. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்ப விழாவ நம்ம நடத்துவோமோ, அதே மாரி காலச்சக்கரம் என்பது அனைவரின் சார்ந்த குடும்ப நிகழ்வு. அதனால எல்லாருமே கலந்துக்குங்க. இன்னொன்னு வந்து நேத்து நான் சொல்லியிருந்த மாரி எல்லாருமே WhatsAppல அவங்கவங்க அ மற்றவர்களுக்கு ஒரு வரவேற்பு குடுங்க. நாளைக்கு எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு உண்டான வரவேற்பு செய்திய வந்து நீங்க குழுவுல பதிவிடுங்க. அப்பதான் எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வரும். இது வந்து நம்ம கலந்து எப்படி நம்ம கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா, அவங்க வீட்ல தானே கல்யாணம் நடக்குதுன்ட்டு இருப்பாங்க. அந்த வீட்டோட கல்யாண பத்திரிக்கை வந்தா தான், ஓ! நம்ம வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்கும். அது மாரி எல்லாருமே வந்து கலந்துகிட்டு நீங்க வந்து மற்றவர்களுக்கு ஒரு அந்த வாய்ப்ப வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதை விட இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, முடிந்தவர்கள் உங்களால் முடிந்தவர்கள் மற்றவர்களுக்கு ஃபோன் பண்ணி கூட இது மாரி இங்க வந்துருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அத நீங்களே ஏற்படுத்திக்கணும். நாளைக்கு நீங்க வந்துருங்கன்னு இன்னொருத்தவங்க சொல்லலாம். மத்தவங்க வந்து நீங்களும் வந்துருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாரி வாய்ப்ப வந்து நீங்களே கொஞ்சம் ஏற்படுத்திக்கங்க. இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்குங்கிறது காலச்சக்கரத்துக்கு வந்து நீங்க முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா, இன்னைக்கு நம்ம சொன்ன மாரி 999 நாளைக்கு 1000 நாளான்னைக்கு வந்து 1000ல் ஒருவன் அப்படிங்கிற மாரி 1001வது நாள் அப்படிங்கிற மாரி 3 நிகழ்வு நம்ம வந்து சிறப்பா நடக்கப் போகுது. அதுல வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே
நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாருக்குமே ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருங்க. எல்லாருமே இந்த நிகழ்வுக்கு உண்டான செய்தியை இன்னைக்கு பகிருங்க. எந்த அளவுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம குரூப்ல இந்த நிகழ்வை வந்து ஷேர் பண்றோமோ, வாட்ஸ்அப் இன்னைக்கு எல்லா மீடியாலாம் இன்னும் பெரிய அளவுல இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியில வந்து ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி மற்றவர்களை வந்து கலந்துக்க செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. இது என்ன 1000வது நாள்? புதுமையா இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது என்ன 1000வது நாள்னு கேட்பாங்க. இது 1000 நாட்கள் நாங்க கலந்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியில இருந்திருக்கோம். அத கொண்டாடுறதுக்கு உண்டானதான். நாளைக்குலேருந்து நீங்க கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திங்க. நாளையிலேருந்து தொடர்ந்து வாங்க அப்படிங்கிறத கூட நீங்க ஷேர் பண்ணலாம். அதே மாரி ரோட்டரியில இருக்கிறவங்க மத்த குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணி, மத்த அவங்க தங்களை சார்ந்த குரூப்பு, மத்த குரூப்பு கிட்டத்தட்ட நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணி தங்களது சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இத தெரியப்படுத்தி, அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பெரிய ஒரு வெற்றி. இந்த இது ரோட்டரியில பார்த்தீங்கன்னா, ரோட்டரி இல்லாம இப்ப இதுல கலந்துக்கிறவங்களுக்கும் தெரியும். அ உலக வரலாற்றில்னு கூட சொல்லலாம். ஒரு உலக வரலாற்றில் இந்த நிகழ்வு என்பது ஒரு அற்புதமான நிகழ்வு. அதனால வந்து யாரும் சரித்திரம் கண்டிராத ஒரு சாத்தியம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, அது காலச்சக்கரத்துல உள்ளவர்களால் மட்டும் தான். அத வந்து நம்ம எந்த அளவுக்கு சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, இத எல்லாருமே கொண்டு வரதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்க என்று அனைவரையும் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். நாளைக்கு எல்லா ஆசான்களும் வரப்போறாங்க. நமக்கு வாழ்த்து சொல்லப் போறாங்க. அதே மாரி மாவட்ட ஆளுநர்கள் உள்ளிட்ட அனைத்து முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், வருங்கால மாவட்ட ஆளுநர்கள், ரோட்டரியை சார்ந்த அனைவரும் நமக்கு காலச்சக்கரத்துல கலந்துக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அவங்களையும் வரவேற்கணும். அதைவிட நமக்கு இந்த காலச்சக்கரத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆணி வேராக இருந்து கொண்டு, நமக்கு ஒரு பக்கபலமாகவும் இருந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் வந்து நமக்கு சிறப்புரையாற்ற காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து எல்லாருமே அவங்களையும் நம்ம வரவேற்று, அந்த நிகழ்ச்சிகள் வரை நம்ம இருந்து எல்லாருமே அதை சிறப்பிக்கணும் என்ற அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒரு இன்றைய நாள் வந்து காலச்சக்கரத்துக்கு உண்டான நாளா ஒதுக்கிங்க. நாளைக்கும் அதே மாரி காலைல இந்த 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் காலச்சக்கரத்துக்கு உண்டான நேரமா ஒதுக்கி, உங்களுடைய அனைவரையும் பங்களிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே மாரி இப்ப ஐயா சொன்ன மாரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இப்ப இலக்கியவாணன் ஐயா சொன்ன மாரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப இன்னைக்கு எடுத்த அதுல வந்து நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா, நம்ம வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும். அற்புதமான செய்தி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ரவிசுந்தர் ஐயா. ரவிசுந்தர் ஐயா நீங்க கேட்கலாம். நமஸ்காரம். இன்றைய வகுப்பு அருமையாக இருந்தது. 3 மூலகங்களையும் சிறப்பாக அளித்து, அந்த மூலகங்களில் இருந்து அதனுடைய கழிவுகள் நமக்கு சேருவதை நெருப்பு மூலகமும் காற்று மூலமும் சரி செய்ய என்பதை தெளிவாக எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் இன்றைய வகுப்பிலே தெளிவாக இருக்கிறது. சந்தேகம் கேட்கிற அளவுக்கு இல்லை. 999 நல்ல 999 புள்ளிகள் இன்றைக்கு கொடுத்த மாதிரி நிகழ்வு சரியாக இருந்தது. இந்த நாளை 999 புள்ளிகள் நாளாக நம்முடைய காலச்சக்கரம் அறிவித்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பதோடு, நாளைய தினம் 1000வது நாள் நம்முடைய அகிலாமா அவர்கள் சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளை மறுநாள் 1001வது நாள் நம்முடைய 1001வது நாள் நம்முடைய சேர்மன் குலமால் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை நாளைய நிகழ்வை கின்னஸ் சாதனத்திலே இடம்பெற நம்முடைய பாஸ்கரன் ஐயா அவர்கள் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். கின்னஸிலே இடம்பெற வேண்டும். காலச்சக்கரம் ரோட்டரி மாவட்டம் சார்பாக, சார்பாக நாளைக்கு 1000வது நாளை கொண்டாடப்படும் நிகழ்வை பாஸ்கர் ஐயா அவர்கள் கின்னஸாரிலே கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க. சிறப்பு, சந்தோஷம். நாளைய நிகழ்வு வந்து காலை 5 மணிக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆகும். அதனால எல்லாருமே வந்து ஒரு 4:45க்குலாம் நிகழ்வுக்கு வந்துருங்க.
நாளையும் காலுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே வந்துட்டீங்கன்னா தேவையில்ல. ஏன்னா நம்ம அவங்க வரக்குள்ள நம்ம எல்லாருமே குழுவுல இருக்கிறது நல்லது. அவங்க ஏன்னா பல பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம வர்றத விட, நம்ம எல்லாருமே முன்னின்று குழுவுல இணைந்து அவங்கள வரவேற்கிறது நல்லது. எனவே 4:45லேருந்து 4:50க்குள்ள எல்லாருமே வந்துருங்க குழுவுல. 5 மணிக்கு கரெக்ட்டா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து டைமிங் ரொம்ப குறைவா இருக்கு. அதை விட இன்னொரு செய்தி வந்து சொல்றேன். அ ஃபீட்பேக் நம்ம காலை சக்கரத்துல வந்து இதுவரைக்கும் கலந்துக்கிட்டவங்க வந்து ஃபீட்பேக் சொல்லணும்னா, கண்டிப்பா வந்து அவங்க பேர வந்து குழுவுல பதிவிடுங்க. அதுக்கு ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வாய்ப்பு குடுக்க முடியாது. இதுல வந்து நீங்க வாழ்த்து சொல்றத குறைச்சுக்கிட்டு, வாழ்த்துங்கிறது வந்து நம்ம எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் தேவையில்ல. வாழ்த்துக்கள் வந்து பிரபஞ்சம், இறையாற்றல் எல்லாமே நம்மள வாழ்த்திட்டு இருக்கு. சந்தோஷம். அதனால உங்களுடைய நீங்க என்ன பயன்பெற்றீங்க? இதனால உங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன? காலச்சக்கரம் எப்படி போயிட்டு இருக்கு? இத வந்து நம்ம எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியா உங்கள்ட்டருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். அ அந்த செய்திகள குடுக்கக்கூடியவர்கள் நாளைக்கு வந்து உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து காலச்சக்கரத்துல கலந்துக்கிட்டவங்களுக்கு அந்த வாய்ப்பு குடுக்கப்படும். நீங்க வந்து யார் யார் உங்களுக்கு வந்து அந்த விருப்பம் இருக்குதோ, அதாவது அதிகப்படியாக ஒரு 1 நிமிஷம் தான் நம்ம குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 1லேருந்து 1 1/2 நிமிஷம் தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம பேசப் போறாங்க. அதனால வந்து அவங்களையும் பேச விடணும். நம்மளையும் கருத்துக்கள் சொல்றதுனால 1 நிமிஷம் இல்ல 1 1/2 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கிற மாரி தயார் பண்ணிக்கங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாரி சிச்சுவேஷன் வேணும், நான் வந்து பேச விரும்புறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்க பேர தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு வாய்ப்பு நாளைக்கு கொடுக்கப்படும். நன்றி. சரியாக 5 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். உங்களுடைய வரவேற்பு எல்லாருமே வந்து 4:50க்கே எல்லாருமே குழுவுக்கு வந்துருங்க. 4:50லேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கிற மாரி உங்களுடைய வேலைகள்லாம் சரி பண்ணிட்டு வந்துருங்க. அம் அந்த டைமுக்கு ஆரம்பிச்சா தான் நம்மளுடைய வர்றவங்களுக்கு நம்ம குடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா 5 மணிக்கு ஆரம்பிச்சா தான் நம்மளோட நிகழ்வ கொண்டு போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்காக. நன்றி, நன்றி. இலக்கியவாணன் ஐயா. ஐயா, ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா. ஒரு ஒரு தகவல் குடுத்திருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டில் பல பேருக்கு மூச்சுத் திணறல், வீசிங் பிரச்சனை பரவலாக காணப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பாதிப்பு உள்ளது. இதற்கு காரணம் என்ன? தீர்வு என்ன ஐயா? பிரபாகர்ங்கிறவரு கேட்டிருக்காரு. இதுக்கு ஒரு நல்ல கேள்வி. கொரோனா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், கொரோனா என்கிற தொற்று வந்து குறிப்பாக எந்த மூலகத்தை பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, காற்று மூலகத்தை தான் அதிகமா பாதிக்குது. காற்று மூலகம் சார்ந்த பாதிப்பு தான் கொரோனாவால ஏற்படுகிறது. காற்று அதாவது நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. கொரோனா வந்தவர்களுக்கு அல்லது காற்று மூலகம் சார்ந்த பாதிப்பு இருப்பவர்களுக்கு LU8 அப்படிங்கிற புள்ளி ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய புள்ளி பயன்படுத்தலாம். காற்று மூலகம் சார்ந்த பாதிப்பு வராமல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா, இயன்ற வரை சுத்தமான காற்று இருக்கக்கூடிய பகுதியில வசிக்கணும். மூச்சு பயிற்சிகள் செய்யணும். வெள்ளை நிறத்துல, அதாவது வெள்ளை நிறம் சொல்லும் போது வெள்ளை சர்க்கரை கிடையாது, வாழைத்தண்டு, முட்டைக்கோஸ் மாதிரியான உணவுகள் வந்து நம்முடைய நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள். ஆக நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் போது இந்த காற்று சார்ந்த பிரச்சனையிலிருந்து நம்மால வெளிவர முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு பழமொழி இருக்கிறது. நடு வீட்டில் நல்லெண்ணெய் விளக்கு, இரவில் இலுப்ப எண்ணெய் விளக்கு என்கிற ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பழைய காலத்து படங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மன்னர் காலத்து படங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பகல் நேரத்துல அரண்மனையில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பகல் நேரத்துல அரண்மனையில தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்கும், விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். அது ஏற்கனவே பகல் நேரம். ஏன் அந்த நேரத்துல விளக்கு எரியணும் அப்படின்னு பார்த்தா, அதற்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, பகல் நேரம், அதாவது நடு வீட்டில் நல்லெண்ணெய் விளக்கு. பகல் நேரத்துல நல்லெண்ணெய் விளக்கில் நெருப்பு தீபம் எரியும் போது அது காற்றை சுத்தப்படுத்துகிறது, நுரையீரலை பலப்படுத்துகிறது. அதே மாதிரி இரவு நேரத்தில் இலுப்ப எண்ணெயில் தீபம் எரிகிறது அப்படின்னா அது காற்றை சுத்தப்படுத்தும், நல்ல தூக்கத்தை வரவழைக்கும். இது மாதிரி நுரையீரல் சார்ந்த தொற்று இருக்கிறது அப்படின்னாலே வீட்டுல கொஞ்சம் நம்ம இருக்கக்கூடிய அறைக்கு பக்கத்துல தீபம் ஏற்றக்கூடிய விடயத்தை நம்ம பின்பற்ற தொடங்கிடணும். ஆக முதல்ல சொன்ன விடயம் மூச்சு பயிற்சி செய்யணும், உணவில் மாற்றம் ஏற்படுத்தணும். ஒருவேளை தொற்று ஏற்படுகிறது அப்படின்னா நுரையீரல் சார்ந்த புள்ளிகளை தேர்வு செய்து சிகிச்சை கொடுக்கணும். இந்த நுரையீரலை பலப்படுத்த ஒரு முக்கியமான வழி என்ன அப்படின்னா, விளக்கில் வீட்டில் வந்து விளக்கெண்ணெயில், அதாவது நல்லெண்ணெயிலும் இலுப்பு எண்ணெயிலும் தீபம் ஏற்றுவது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கு.
கூடுதலா இன்னொரு தகவல், அதாவது 999வது நாள் இன்றைய நாள் வந்து வகுப்பு. உண்மையாவே சிறப்பான ஒரு விடயம். நம்ம சில விடயங்களை சொல்லும் போது பிரமிப்பு தெரியாது, அதனை பார்க்கும்போது பிரமிப்பு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விடயத்தை கேட்கும் போதே ஒரு பிரமிப்பு நமக்கு வரும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் வகுப்புமே ஒவ்வொரு துளி மழை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து ஒரு குளத்தை ஒரு குளத்தை நிரப்புறோம். அந்த குளம் ஒரு ஆறாக மாறுகிறது, ஆறு கடலாக மாறுகிறது. அப்படி ஒவ்வொரு நாள் முயற்சியிலிருந்தும் வெளிவந்த ஒரு வெளிப்பாடு தான் இந்த நாளை நடக்கக்கூடிய 1000வது நிகழ்வு. ஆக அனைவருமே வருகை தந்து சிறப்பித்து தரணும். இது நம்ம குடும்ப நிகழ்வு மாதிரி கிடையாது, நம்ம குடும்ப நிகழ்வு தான். அதனால எல்லாருமே வருகை தந்து சிறப்பித்து தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றிங்கய்யா. இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குணபாலன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஒரு துளியில ஆரம்பிச்சு ஒரு கடலாய் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரை வந்து இன்னைக்கு போட்ட விதைகள் வந்து இன்னைக்கு மரமா நின்று நமக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரமாக காலச்சக்கரம் மாறி இருக்கிறது. இதற்கும் அதற்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இன்னைக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்கி எங்களுக்கும் இன்னும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அதாவது உங்களுடைய வருகைகள் தான் அந்த ஒரு துளி த சொட்டு தண்ணீர் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த ஒரு துளி தண்ணீர்கள் தான், சொட்டு தண்ணி தான் நீங்கல்லாம். அது மாரி உழுந்து தான் இன்னைக்கு எங்கள வந்து கடல் மாரி ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வ வந்து குடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த வருகைகள் இந்த காலச்சக்கரத்த வந்து மென்மேலும் மெருகேற்றிட்டு இருக்கு. உங்கள மாரி ஆசான்கள் தான் இந்த காலச்சக்கரத்த வந்து எந்த அளவுக்கு நாங்க நிகழ்ச்சிய நடத்தினாலும், எந்த அளவுக்கு இதுல கலந்துக்கிறவங்க வந்து தொடர்ந்து கலந்துக்கிட்டாலும், உங்களுடைய ஆசான்கள் பங்கு என்பது வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த ஒரு நிலை. அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி, இன்னைக்கு அனைவருக்கும் ஒரு ஆசானாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் குடுக்குறீங்க. இதுல இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் செய்ய வேண்டும் என்ற, அதாவது இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை உங்கள்ட்ட வந்து நாங்க பெற்றுட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வரங்கள் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையா இருக்கு. சிறப்பா குடுத்து இன்றைய நிலையில் வந்து எங்களை உயர்த்தி காட்டிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து விதமான அ நன்றிகளும் காலச்சக்கரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வர்ற ஆசான்களுக்கும், உங்கள மாரி வகுப்படுத்த அனைவருக்கும் இந்த நிகழ்வு நன்றிகள் வந்து சேரும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு, உங்களுடைய இந்த வாழ்த்திற்கும் நாங்க இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி இலக்கியவனன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள். நாளை வந்து அழைப்பு விடுத்திருக்கோம். இப்ப வந்து காரை சக்கரத்துல அன்பர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு. கண்டிப்பாக உங்களுடைய நாளை நிகழ்வுல கலந்துகிட்டு, உங்களுடைய வாழ்த்துரையை வழங்க அன்புடன் தங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி. அடுத்து நம்ம பெருமாள் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன். வணக்கங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.